250 கிலோமீட்டரையும் தாண்டி 300 கிலோமீட்டர் வரைக்கும் போனீங்கன்னா கூட ரிஃபைன்மெண்ட் அப்படி பக்காவாக இருக்கும். அந்த இன்ஜினுக்கு பேர் தான் பாக்ஸர் இன்ஜின். அவரு பாக்ஸர் சும்மா பார்த்துட்டு போறாரு. ஒரு காரை நம்ம டிரைவ் பண்ணுறப்போ நம்மளை அப்படியே அந்த டிரைவர் சீட்லேயே கட்டி போட்டு வைக்கணும். என்னை விட்டு போகாதரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உட்கார வச்சுருக்கணும். அப்படி இருக்கணும்னா அந்த காரில் முக்கியமாக இருக்க வேண்டியது டிரைவிங் டைனமிக்ஸ். கார்னரிங் எடுக்கிறப்போ அந்த கார் வந்து ரோடோட அப்படியே பிளான்டடாக இருக்கணும். ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி பக்காவாக இருக்கணும். ஒருவேளை அப்படி இல்லாமல் பாடி ரோல் ஓவர் ஃபீல் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்? காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். வீல் பேஸ் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகும். மூணாவதாக முக்கியமான விஷயம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த காரோட இந்த சைடு வச்சேன்னா இது கண்டிப்பாக விழுந்துடும். அதே ஃப்ரண்ட்டில் வச்சாலும் இது கண்டிப்பாக விழுந்துடும். சென்டரில் வச்சு இதை பேலன்ஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் ஆகி நிற்கும். இதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கார்கள்லையும் இன்லைன் இன்ஜின் தான் இருக்கும். இன்ஜினில் இருக்கக்கூடிய பிஸ்டன் வெர்டிக்கலாக மவுண்ட் ஆகிருக்கும். இன்ஜினோட பிளேஸ்மெண்ட் வெர்டிக்கலாக உயரமாக போக போக அது வந்து கீழ் நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதிகம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கார் வந்து ஸ்டேபிளாக ரன் ஆகும். ஸோ இந்த வெர்டிக்கலான சிலிண்டரை எடுத்து ஹரிசாண்டலாக வச்சுட்டா ஸோ அந்த இன்ஜினுக்கு பேர் தான் பாக்ஸர் இன்ஜின் அல்லது ஃப்ளாட் ஃபோர் இன்ஜின். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால ரிஃபைன்மெண்ட் அப்படி பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு காரை வந்து அப்படி கார்னரிங் பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ஹைவே ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், 250 கிலோமீட்டரையும் தாண்டி 300 கிலோமீட்டர் வரைக்கும் போனீங்கன்னா கூட பக்காவாக நின்று போகும் அந்த கார். இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய இந்த இன்ஜினை ஏன் எல்லா கார்களையும் கொடுக்கல? அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கணும்னா அவ்வளோ பக்காவாக ப்ரிசிஷனாக அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இன்ஜினில் அதுக்கு மேலேயே ஸ்பார்க் ப்ளக் வச்சுருப்பாங்க. ஸ்பார்க் ப்ளக் வந்து அந்த கம்பஷன் சாம்பருக்கு அப்படியே மேலே பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃபியூல் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஒரு பிஸ்டன் இந்த மாதிரி இருக்கிறப்போ அதோட ஸ்பார்க் ப்ளக் மேலே இருக்கும். அதையே நீங்கள் இப்படி திருப்பி வச்சுட்டிங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் சைடில் போயிடும். ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றணும் அப்படின்னா கூட அந்த காரோட பானட்டை ஓப்பன் பண்ணி சரி பண்ண முடியாது. இந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். வீல் இருக்குது பார்த்தீங்களா, இதையே கலட்டி வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு ஸ்பார்க் ப்ளக்கை கூட மாற்ற முடியும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்ற காரணத்தினால இந்த பாக்ஸர் இன்ஜினை எல்லா கார்களையும் பயன்படுத்த முடியாது. ஜாப்பனீஸ் கம்பெனியான டொயோட்டா மற்றும் சுபாரு கம்பெனிகள் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கார்களில் இந்த இன்ஜினை பயன்படுத்துகிறாங்க. போர்ஷே கார்களிலும் இந்த இன்ஜினை பயன்படுத்துகிறாங்க. வோக்ஸ்வாகன்லையும் ஒரு சில கார்களில் இதை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன கார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.